ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாவின் சமையலறை. இன்றைக்கி என்னோடய சமையலறையில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க, இந்த ரெசிபி ஈஸியாக பண்ணலாம். நான் இன்றைக்கி கார பிடிக்கொழுக்கட்டையும் இனிப்பு பிடிக்கொழுக்கட்டையும் கோதுமை மாவை வச்சு பண்ணியிருக்கேன். இந்த சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல இனிப்பு பிடிக்கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு கை அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பை சேர்த்துட்டு அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுறாதீங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ அந்த பாசிப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவையும் 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே பேனில் நான் இன்றைக்கி 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கோதுமை மாவோட பச்சை வாடை போய் நல்லா வறுபட்டு அந்த கோதுமை மாவோட கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் இதை வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் பார்த்திங்க அப்படின்னா பருப்பு, தேங்காய், அதுக்கப்புறம் நம்ம வறுத்த கோதுமை மாவு இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். நான் 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் பாகு வெல்லம் சேர்த்துருக்குறேன். பாகு வெல்லங்கிறதுனால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இதே நீங்கள் நார்மல் வெல்லம் எடுத்தீங்க அப்படின்னா அதை கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்வீட்டுங்கிறதுனால 1 பிஞ்ச் உப்பும் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு ஒரு பேனில் நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கோங்க. ஒரு கரண்டியோட காம்பு பகுதியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. எல்லா தண்ணியும் மொத்தமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா நம்ம அதிகமாக தான் தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துருக்குறோம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டியோட காம்பு பகுதியை வச்சு கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மூடியை வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் இதை நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். ஒரு இட்லி தட்டில் நல்லா நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இந்த மாதிரி பிடிக்கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பாலாக எடுத்துகிட்டு கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பாலாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிடிக்கொழுக்கட்டைக்கு பிடிச்சி வச்சிடலாம். இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இட்லி தட்டை அதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். ஸோ 8 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான இனிப்பு பிடிக்கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கார பிடிக்கொழுக்கட்டைக்கு தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இதிலேயே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு இந்த பருப்போட கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாவோ இல்லை காஞ்ச மிளகாவோ பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். நம்ம எப்படி இனிப்பு பிடிக்கொழுக்கட்டைக்கு கோதுமை மாவை வறுத்தோமோ அதே மாதிரி இதுக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளித்த பொருளை இதில் சேர்த்துடலாம். இப்போ எப்படி இனிப்பு பிடிக்கொழுக்கட்டைக்கு 1/2 கப் அளவு தண்ணி கொதிக்க வச்சேனோ அதே மாதிரி கார பிடிக்கொழுக்கட்டைக்கு 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் தண்ணியை கொதிக்க வச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டி காம்பை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதே மாதிரி ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்தோடனே
நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை வந்து இப்பவும் சூடாக இருக்குது. கொஞ்சம் அமுக்கி நல்லா வந்து ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இட்லி தட்டில் அதே மாதிரி பிடிக்குள் கட்டை மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். கோதுமை மாவை வந்து நீங்கள் நல்லா வறுக்கணும், இல்லைன்னா அந்த மாவு வந்து உங்களுக்கு பச்சை வாடை அடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிடிக்குள் கட்டை பிடிச்சி நம்ம எப்படி ஆஸ் யூஷுவல் வேக வைப்போமோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம். இது கோதுமை மாவுங்கிறதுனால ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுங்க. அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல மேலெல்லாம் ஷைனிங்காக வந்திருக்குல்ல. இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இந்த ஹெல்த்தியான கோதுமை பிடிக்கோல் கட்டை ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுதாவின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு செய்யக்கூடிய கொழுக்கட்டை ரெசிப்பிலாம் என்னோடய சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.